No, 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 no. No, no. Yes. Sit. Yes. Yes. கையில நீங்க இங்க வந்து பாருங்க எப்படி இருக்கு. என் பேர் சந்தியா. நாங்க வந்து ஈரோடு சுள்ளிப்பாளையம்ல இருக்கோம். என்னோட டாக் வந்து டாபர்மேன் 2 years 2 months ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பெட் பேரண்ட். டாக் வளர்க்குறப்ப 2 ட்ரைனர்ஸ் வந்தாங்க. பட் அந்த கரெக்டான கைடன்ஸ் இல்லாம டாக் ஒரு 1 year 2 year அப்புறம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியாம ரொம்ப ஃபியர் அக்ரெசிவா ரொம்ப மாறிச்சு. அப்புறம் என்ன கண்டிஷன் டாக் கொண்டு போய் விட்டுறலாம் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஸோ இன்ஸ்டாகிராம்ல பார்த்தப்ப ஸோ ட்ரைனிங் மெத்தட் சர்ச் பண்ணும்போது எஸ்கே டாக் ட்ரைனிங் அந்த இன்ஸ்டியூட் பத்தி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களை காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஸோ அந்த டாக் வந்து ட்ரெயின் பண்ற கரெக்டான ஹேண்டலிங் மெத்தட்ஸ் வந்து எங்களுக்கு பழைய ட்ரைனர் சொல்லி தரல. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதோட பிஹேவியர் என்ன, நம்ம டாக் பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறது, அதோட ஹேண்டலிங் என்ன எல்லாமே கிளியரா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ இந்த 1 month ட்ரைனிங் முடிஞ்சிருக்கு. 1 monthல வந்து நல்லாவே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. நம்ம டாக் வந்து கரெக்டா ட்ரைன் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 9 to 10 years நம்ம கூட சர்வே ஆக போற ஒரு டாக் வந்து நம்ம அதை எப்படி பாத்துக்கணும், அதுக்கு என்ன அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, அதை எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வந்து டாக் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக் எந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? அது வாக்கிங்காக இருக்கட்டும், ஃபுட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கோம். சார் வாக்கிங் போனால் நல்லா இழுச்சுட்டே போயிடுவோம், கண்ட்ரோலே இருக்காது. நம்ம வந்து டாக் புல் பண்ற அந்த ஹேபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். கேட்டு தாண்டி போயிட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த மாதிரி இருக்கும். ஃபுட் அக்ரெஷன் வந்து ஃபுட் பவுல் கிட்டே நம்மளால போக முடியாது. ஃபுட்டை வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அந்த நம்ம பக்கத்துல நியர்பை போனாவே அக்ரெசிவ் அந்த நம்ம எங்க எடுத்துருவோம் அந்த ஃபியர் அக்ரெஷனை காமிக்கும். சரி சரி ஓகே. இப்போ ஃபேமிலியில் எல்லாருமே அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே ரைட். இப்போ வாக்கிங்லாம் இப்போ மற்றபடி வாக் கூட்டி போய் யாராவது கிராஸ் ஆனா ஏதாவது வைக்கிள்ஸ் கிராஸ் ஆனா அவங்கள எல்லாம் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற இல்ல. இப்போ வந்து ஃபுல்லா அந்த வாக்கிங் ஸ்டைல் நமக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி கூட்டிட்டு போகணும். சோ ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்ம கூட தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஓகே. இப்போ முன்ன இருந்ததுக்கு இப்போ ட்ரைனிங்க்கு முன்னாடி இருந்த டாபர்மேனுக்கு இப்போ இருக்க டாக் டிஃபரன்ஸ் நல்லா இருக்கு. நல்லா போய் பண்ணாலே. ஓகே.